Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. முதல் பெரும் அடியாக இந்த கோயில்களில் சுரண்டிய சனாதனத்திற்கு முதல் அடி கொடுத்தார் பெரியார். அது இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம். பல்வேறு புதிய வெள்ளைக்காலர் ஒயிட் காலர் ஜாப்ஸ் என்று சொல்வார்களே, அதை உருவாக்கினார்கள். அலுவலகங்கள், அதில் வேலை, நீதிமன்றங்கள், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், பொதுப்பணித்துறை, இப்படி ஒரு அரசாங்க நெறிமுறைகளை இவர்கள் உருவாக்கி வருகிற பொழுது அவற்றில் எல்லாவற்றிலும் சமூகத்தில் 3% உள்ள பார்ப்பனர்களே ஆதிக்கம் செலுத்தினார். பிறகு 1925 அவர் சுயமரியாதை இயக்கம் என்ற ஒரு அமைப்பை தொடங்கினார். அந்த சுயமரியாதை இயக்கம் என்பது சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் சமமாக இருக்க வேண்டும், எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை, சாதி ஒழிக்கப்பட வேண்டும், பெண் அடிமை ஒழிக்கப்பட வேண்டும், இதுதான் இந்த சனாதனத்துக்கு எதிரான நமது போராட்டம் என்பதை அவர் முன்னிறுத்தி அந்த அமைப்பை உருவாக்கினார். அதேபோல் 1930களில் பெரியார் 2 மிக முக்கிய சனாதனத்துக்கு எதிரான போரை அவர் முன்னெடுத்தார். இந்துஸ்தானி என்று சொல்லக்கூடிய இந்தி மொழியை படிக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் கொண்டு வந்தார். தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் அறிஞர்கள் எல்லோரும் கூடி பெரியார் முனைப்பாக நின்று மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார். அந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் தாளமுத்து, நடராஜன் என்று சொல்லக்கூடிய 2 இளைஞர்கள் தங்கள் உயிரை மாய்த்து கொண்டு ஒரு மிகப்பெரிய தியாகிகளாக ஆனார்கள். அந்த டைமில் பெரியாரே இந்திய எதிர்ப்பு போராட்டங்களுக்கு எதிராக நின்னாரு. அதில் அப்படி ஒரு குற்றச்சாட்டு பெரியார் மீது வைக்கப்படுகிறது. இந்தி எதிர்ப்பு என்கிறது சமஸ்கிருத எதிர்ப்பு, சமஸ்கிருத எதிர்ப்பு என்பது பார்ப்பன எதிர்ப்பு, பார்ப்பன எதிர்ப்பு என்பது சாதி எதிர்ப்பு, வர்ணாசிரம எதிர்ப்பு. அது இந்திங்கிறது வெறும் ஒரு மொழி அல்ல, அது ஒரு சமஸ்கிருத பின்புலத்தில் உருவாகி வந்த ஒரு பார்ப்பனிய, இன்றைக்கு நீங்கள் சொல்கிற இந்துத்துவ பிராமண மதம் என்று சொல்கிற, சங்கராச்சாரியார் உருவாக்கின மதம் என்று சொல்கிற அதனுடைய அடையாளம்தான் அந்த மொழி. இதில் பேசப்படுகிற எல்லா செய்திகளையும் அவர்கள் உள்ளடக்கி அப்படி கொண்டு வருகிறதான் அது. மொழியை வெறுமனே ஒரு மொழி என்று பார்க்கிறது அடிப்படையில் தவறு. அந்த மொழி என்பது யார் பேசுகிறார்? 52 ராமன் படத்தை எரித்தார். அப்போது அவர் சொன்னார், இந்த ராமாயணம் என்பது தமிழர்களை இழிவாக்க பேசுகிறது. ராவணன் ஒரு திராவிடன், ராமன் ஒரு பார்ப்பனன். அந்த இல்லையே சார், ஆனால் மாற்றில சொல்கிறாங்க. இல்லை, ராவணன் தான் பிராமணன், ராமன் சத்திரியன். தப்பு. ராவணன் சத்திரியனாக இருந்தாலும் ஒரு திராவிட சத்திரியன், அவன் சிவபெருமானை வழிபடுகிறவன், சிவனுக்காகவே தன் உயிரையும் இழக்கக்கூடியவன். பிராமணர் அல்ல, பிராமணன் இல்லை. பிராமணன் சொன்னால் அது தப்பு. ராமாயணத்தை ராமனை பெரியார் தீவிரமாக எதிர்த்தார். ராமன் படத்தை கொளுத்தினார். ராமன் படத்தை செருப்பால் அடிக்கிற போராட்டம் எல்லாவற்றையும் 1952 44-45 தொடங்கி 52 வரை தொடர்ந்து நடத்தினார். சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம் தொடங்கின பிறகு ஒரு கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தல. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெரியார் குறித்த பல்வேறு விஷயங்களில் நம்ம ஒரு தொகுப்பாக பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு பேராளுமைகள் ஒவ்வொரு விஷயம் குறித்தும் நமக்கு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்றைய தினம் நம்மோடு பெரியாரும் சனாதன போராட்டங்களும் அப்படிங்கிறது குறித்த நம்மோடு விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக, அது ஒரு பகுப்பாய்வு செய்வதற்காக பேராசிரியர் வி. அரசு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். சொன்னது மாதிரி பெரியாரும் இந்த சனாதன எதிர்ப்பு போராட்டங்களும் தமிழ்நாட்டில் எப்படி இருந்துச்சு, அந்த போராட்டங்களை பெரியார் கையாண்ட விதம் என்ன, அதில் இருக்கக்கூடிய அல்லது விமர்சனங்கள், இதெல்லாம் என்ன நிறைய விமர்சனங்கள் இருக்குது. பெரியார் வைக்கம்ல பண்ணார், இங்கேயும் பண்ணலை, ஆலய நுழைவு போராட்டங்கள், இந்த மாதிரியானதெல்லாம் இருக்குது. ஸோ என்னென்ன செஞ்சுருக்கார், எவ்வளவு டீப்பாக அது இங்கே அவர் செஞ்சுருக்கார், அதன் மீதான அந்த திறனாய்வு, உங்களுடைய திறனாய்வு. ஓகே. இந்தியாவை பொறுத்தவரை இந்த சனாதனம் என்று பேசுகிற அந்த ஒரு கருத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது என்னவென்று சொன்னால், இந்தியாவில் தொடக்க காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த வர்ணாசிரமம், அதாவது 4 வருணம் என்ற ஒரு சமூக பிரிவு என்பதை உருவாக்கிவிட்டார்கள். அதில் இந்த பார்ப்பனர்கள் முதல் நிலை, அதுக்கு அடுத்தது அந்தந்த வணிகர்கள், அரசர்கள், சூத்திரர்கள், இப்படி இந்த சமூக மக்களை வெவ்வேறு வடிவத்தில் பிரித்து பேசுகிற ஒரு முறையை உருவாக்கி, அது மனு தர்மம் என்று சொல்லி அதுக்கு மனு
ஸ்மிருதி என்ற ஒரு ஒரு சட்டம் போன்ற ஒரு நூலை எழுதி வைத்து அந்த நூலை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிற அந்த முறைமைக்கு பேர் தான் சனாதனம். அதை இன்றைக்கு நீங்கள் இந்த பாஜகவை சேர்ந்தவர்கள் வேறு பல பார்ப்பனிய பின்புலத்தில் உள்ளவர்களெல்லாம் அதை அப்படி சொல்கிறத பார்க்கலாம். அதில் ரொம்ப பெரிய தர்மம், அந்த தர்மத்தை நம்ம பின்பற்றணும்னு சொல்லி. ஆனால் உண்மையிலேயே அது ஒரு மிக மோசமான மக்களை வெவ்வேறு வகையாக பிரித்து இழிவு கற்பித்து, அடியில் உள்ளவன் சூத்திரன், அவன் காலில் பிறந்தவன், அதற்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு அடுத்தடுத்த கட்டத்தில் சார்ந்தவர்களெல்லாம் ஒவ்வொரு மதிப்பீடு கொடுத்து இந்த மனிதர்களை கேவலமாக பேசுகிற ஒரு முறையாக அது இருந்தது. தந்தை பெரியார் இந்த முறையின் விளைவாக பிற்காலங்களில் சாதி என்னும் அமைப்பும் உருவாக்கியது. இந்த வர்ணாசிரமத்திலிருந்து தான் சாதி வந்தது. இந்த சாதி வர்ணாசிரமம் இவை சனாதனம் உருவாக்கியவை. எனவே நாம் இவற்றை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவான கண்ணோட்டத்தை அவர் 1922 காங்கிரஸ் கட்சியில் செயல்பட்ட காலத்திலேயே அவர் உருவாக்கி கொண்டார். காங்கிரஸ் கட்சியினுடைய பல மாநாடுகளில் அவர் தீர்மானங்களை கொண்டு வந்தார். இந்த மாதிரியான சாதி வேறுபாடுகள் கூடாது, இவற்றையெல்லாம் நம்ம ஏற்க முடியாது. ஆனால் அன்றைய காங்கிரஸ் கட்சி அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் அவர் என்ன செய்ய வேண்டி இருந்தது என்று சொன்னால் 1922 அன்றைக்கு நீதி கட்சி ஆட்சி வந்தது. அந்த நீதி கட்சியில் பனங்கல் அரசர் தலைமையில் நிகழ்ந்த அந்த ஆட்சியில் அவர்களோடு பேசி ஒரு மிக முக்கியமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். அதுதான் இந்து மத அறநிலைய சட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த சட்டம். அதில் என்ன, இந்த கோயில்கள் என்பவை ஒரு குறிப்பிட்ட சாதி பிரிவினரை ஆதிக்கம் செலுத்தி அந்த கோயில் வருமானம் எல்லாவற்றையும் அவர்களே எடுத்து கொள்ளையடிக்கிறார்கள். இதை நாம் அனுமதிக்க முடியாது. எனவே இந்த எல்லா கோயில்களையும் அரசு எடுக்க வேண்டும், அதுக்கு ஒரு அறநிலையத்துறையை உருவாக்க வேண்டும் என்ற அந்த திட்டத்தை அந்த பனகல் அரசர் நடத்திய அந்த அரசமைப்பில் இதில் கேட்டுக்கொண்ட பொழுது அவர்களும் ஒத்துக்கொண்டார்கள். அதனால் முதல் பெரும் அடியாக இந்த கோயில்களில் சுரண்டிய சனாதனத்திற்கு முதல் அடி கொடுத்தார் பெரியார். அது இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கோயில்களை, இந்த இந்து அறநிலையத்துறையை ஒழிப்பேன், இது இல்லாமல் செய்வேன் என்று இன்றைக்கு அண்ணாமலை சொல்வதனுடைய மூலத்தை 1922 பெரியார் அந்த சனாதனத்தை ஒழித்தார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு பிறகு இந்த பிரித்தானிய அரசாங்கம் பல்வேறு புதிய புதிய ஒயிட் காலர் ஜாப்ஸ் என்று சொல்வார்களே, அதை உருவாக்கினார்கள். அலுவலகங்கள், அதில் வேலை, அது மாதிரி நீதிமன்றங்கள், இப்படி அதாவது ரெவின்யூ டிபார்ட்மெண்ட், பொதுப்பணித்துறை, இப்படி ஒரு அரசாங்க நெறிமுறைகளை இவர்கள் உருவாக்கி வருகிற பொழுது அவற்றில் எல்லாவற்றிலும் சமூகத்தில் 3% உள்ள பார்ப்பனர்களே ஆதிக்கம் செலுத்தினார்கள். அவர்களுக்கே வேலை வாய்ப்பு என்பது கொடுக்கப்பட்டது. இந்த கொடுமை இது சனாதனத்தை செய்பவர்கள், சனாதனிகள், இவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது என்பதை அறிந்த பெரியார் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வேண்டும், எல்லாருக்கும் சம உரிமையாக ஒவ்வொரு அலுவலக பணிகளிலும் வேறு வேலை வாய்ப்புகளிலும் எல்லாவற்றிலும் ஒரு சம உரிமை வேண்டும் என்று அந்த வகுப்புரிமை போராட்டத்தை 1924 தொடங்கினார். அந்த வகுப்புரிமை போராட்டம் இன்றைக்கு மிக பெருமையாக நாம் சமூக நீதி போராட்டம், சமூக நீதி, தமிழ்நாட்டில்தான் சமூக நீதி இருக்கிறது, இப்படியான இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை கொண்டு வந்ததன் மூலமாக, வகுப்பு வாரி உரிமை கிடைத்ததன் மூலமாக பல ஒடுக்கப்பட்ட அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய சாதியைச் சேர்ந்தவர்களெல்லாம் அரசு சார்ந்த பணிகளில் சேர்ந்திருக்க முடிகிறது என்றதை இன்றைக்கு பெருமையாக சொல்கிறார்கள். இதற்கு 1924 அடிக்கோலிட்டு அன்றைக்கு ஆட்சி செய்த அந்த நீதி கட்சியோடு அவர் தொடர்ந்து உறவு வைத்து பேசி இதை சட்டமாக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்தார். இதனுடைய விளைவாக 1928 அந்த நீதி கட்சியை இல்லாமல் ஒரு பொதுவான கட்சி சார்ந்த நிர்வாகம் நடந்து கொண்டிருந்த பொழுது, அதில் சுப்பையா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியவர் மந்திரியாக இருந்த பொழுது இந்த வகுப்புவாரி உரிமை சட்டத்தை 1928 கொண்டு வந்தார். இது பெரியாரால் நிகழ்த்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய புரட்சி. இன்றைக்கு கூட
இந்தியாவின் வேறு எந்த மாநிலங்களிலும் இந்த வகுப்புவாரி உரிமை கோரி அந்த பணியமர்த்தம் செய்வது கொள்வது என்கிற இந்த விஷயங்களெல்லாம் இல்லை. இது தமிழ்நாட்டில்தான் அது அன்றைக்கே உருவாக்கப்பட்டது. அதனுடைய விளைவு தமிழ்நாட்டில் பல தரப்பிலும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பல கோவில்களிலும் வேலைவாய்ப்பு பெறக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்தது. அதுதான் முழுமையான ஒரு சமூக விடுதலை என்று சொல்வதற்கில்லை. ஆனால் பல தரப்பில் சார்ந்தவர்களும் புதிதாக கிடைக்கிற வாய்ப்புகளில் இடம்பெறக்கூடிய வாய்ப்பை இந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தின் மூலம் பெரியார் செய்தது என்பது சனாதனத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மரண அடி. அதை தாங்க முடியாமல் 1948 அன்றைக்கு இருந்த உச்சநீதிமன்றத்தில் இந்த சட்டத்துக்கு எதிராக அவர்கள் வழக்கு தொடுத்தார்கள். அந்த சட்டம் செல்லாது என்று உச்சநீதிமன்றத்திலே இருந்த பார்ப்பன அந்த நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்தார்கள். அதற்கு எதிராகவும் பெரியார் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அந்த போராட்டத்தின் விளைவாக பாராளுமன்றத்திலே நேரு ஒரு புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இந்த இடஒதுக்கீட்டு பிரச்சனைக்கு தீர்வு கண்டு இன்று வரை அது தொடர்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரக்கூடிய யாராக இருந்தாலும் இடஒதுக்கீட்டு பிரச்சனையில் முறையாக இருந்தால்தான் அவர்களுக்கு ஓட்டு போடுவார்கள் மக்கள் என்ற நிலைமை உருவாகி இங்கு ஒரு சமூக நீதி வரலாறு உருவாகியிருக்கிறது என்பது பெரியார் சனாதனத்திற்கு கொடுத்த மரண அடி. பிறகு 1925 அவர் சுயமரியாதை இயக்கம் என்ற ஒரு அமைப்பை தொடங்கினார். அந்த சுயமரியாதை இயக்கம் என்பது சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் சமமாக இருக்க வேண்டும், எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை, சாதி ஒழிக்கப்பட வேண்டும், பெண் அடிமை ஒழிக்கப்பட வேண்டும், இதுதான் இந்த சனாதனத்துக்கு எதிரான நமது போராட்டம் என்பதை அவர் முன்னிறுத்தி அந்த அமைப்பை உருவாக்கினார். அந்த அமைப்பு சார்ந்து 1940 வரை அவர் நடத்திய போராட்டங்கள், சனாதனத்துக்கு எதிரான போராட்டங்கள் மிக மிக அதிகம். 30 வாக்கிலே ஐரோப்பிய நாடுகளுக்கு, 31 வாக்கிலே ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் செய்தார். ஐரோப்பிய நாடு பயணம் செய்து சோவியத் ரஷ்யாவில் லெனின் நிகழ்த்திய அந்த மிகப்பெரிய புரட்சி, அதனுடைய விளைவுகள் அவற்றையெல்லாம் நேரடியாக பார்த்தார். அதன் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டு தன்னை ஒரு சமதர்மவாதி, தான் ஒரு மார்க்சியத்தை ஏற்றுக்கொண்டவன் என்கிற வகையில் அவர் பேசத் தொடங்கினார். இதன் அடிப்படையிலே சுயமரியாதை சமதர்ம மாநாடு என்ற ஒன்றை 1931 இறுதி 32 கூட்டினார்கள். அதில் சிங்காரவேலர், ஜீவா போன்றவர்கள் எல்லாம் இணைந்து தமிழ்நாடு முழுக்க இந்த சுயமரியாதை இயக்கத்தை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும், ஒவ்வொரு ஊரிலும் படிப்பகங்களை ஏற்படுத்த வேண்டும், மக்களை விழிப்படைய செய்ய வேண்டும், சோசலிசம் சமதர்மம் என்று சொல்கிறது தான் முக்கியம், மூட நம்பிக்கையை ஒழிக்க வேண்டும் என்று அவர் ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை எடுத்து அந்த அமைப்பை உருவாக்கினார். நம்முடைய கெடு வாய்ப்பாக அந்த அமைப்பு உருவாகவில்லை. அது 1935 பிரித்தானியர்கள் கொடுத்த கடுமையான நெருக்கடிகள் வேறு விஷயங்களாக அது தொடர்ந்து விட்டது. அது வேறு கதை. இருந்தாலும் இந்த பெரியார் உருவாக்கிய இந்த சுயமரியாதை சமதர்ம கட்சி என்ற அந்த அமைப்பு, அது ஒரு மாநாட்டின் மூலமாக உருவாக்கியது என்பது சனாதனத்துக்கு எதிரான ஒரு மிக வலிமையான போராட்டம் என்றே தான் கருதுகிறேன். அதேபோல் 1930களில் பெரியார் 2 மிக முக்கிய சனாதனத்துக்கு எதிரான போரை அவர் முன்னெடுத்தார். ஒன்று இந்த தமிழ் இசை இயக்கம் என்று சொன்னார். அதாவது சென்னையிலே 1929 இந்த மியூசிக் அகாடமி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய அமைப்பை, இன்றைக்கும் இருக்கிறது, நீங்கள் பார்க்கலாம், அந்த அமைப்பை உருவாக்கினார்கள். அந்த 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 அமைப்பிற்குள் தமிழில் பாடக்கூடாது என்று தெலுங்கு சேர்ந்தவர்கள், அது தெலுங்கில் வேறு மொழியில், சமஸ்கிருத மொழியில் மட்டும்தான் கச்சேரிகள் நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். அப்படி ஒரு நிலைமை இருந்தது. தமிழில் பாடக்கூடாது. ஆமாம், தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கிற ஒரு இசை அமைப்பில் அந்த 29 உருவாக்குனதில் 32, 33, 34 வாக்கில் அந்த படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இதற்கு எதிரான மிகப்பெரிய போராட்டத்தை தமிழறிஞர்கள் எல்லாம் இணைத்து அவர் நடத்திய அந்த போராட்டத்தின் ஒரு உடன் விளைவாக இந்த அண்ணாமலை அரசர் அதில் இணைந்து அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் இசைக்கான வகுப்புகள், பாடங்கள், ஆராய்ச்சிகள் இதையெல்லாம் தொடங்கினார். அப்புறம் சென்னையிலும் மதுரையிலும் அண்ணாமலை மன்றம் என்ற 2 பெரிய கட்டடங்களை கட்டி அதில் தமிழிசை கச்சேரிகள் நடக்க வேண்டும். நீங்கள் என்ன எங்களை பாடக்கூடாது செய்கிறேங்கிற ஒரு நிலைமையை அவர்கள் உருவாக்கினார்கள். இது தமிழ் பண்பாட்டு போராட்டத்தில் சனாதனத்துக்கு எதிரான
ஒரு மிகப்பெரிய போராட்டம் என்றே நான் கருதுகிறேன். அதற்கு பிறகு 1936 ராஜாஜி இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார். அவர் தெரிவு செய்யப்பட்ட சில நாட்களிலேயே இங்கு உள்ளவர்கள் எல்லோரும் இந்துஸ்தானி என்று சொல்லக்கூடிய இந்தி மொழியை படிக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் கொண்டு வந்தார். பெரியார் அதை கூடாது, அது செய்ய முடியாது என்று அவர் மறுப்பு தெரிவித்தார். ஆனால் அதையும் மீறி 37-38 ஆண்டுகளிலே இந்த நிர்வாக மொழியாக இந்தி தான் இருக்க வேண்டும், நீங்கள் தேவைப்பட்டால் உங்களுடைய பயிற்சி மொழியாக வேண்டுமென்றால் உங்கள் தாய்மொழியை வைத்து கொள்ளுங்கள், ஆனால் நிர்வாக மொழி என்பது இந்துஸ்தானி என்னும் இந்தி தான் இருக்க வேண்டும் என்று சென்னை மாகாணத்திலே. ஓகே, ஆமாம், அவர் ராஜாஜி அதை கொண்டு வந்த பொழுது தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் அறிஞர்கள் எல்லோரும் கூடி பெரியார் அதற்கு முனைப்பாக நின்று மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார். அந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் தாளமுத்து, நடராஜன் என்று சொல்லக்கூடிய 2 இளைஞர்கள் தங்கள் உயிரை மாய்த்து கொண்டு ஒரு மிகப்பெரிய தியாகிகளாக ஆனார்கள். அதை அன்று தொடங்கி தமிழ்நாட்டில் இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள், இந்த 36-38 நடந்த அந்த போராட்டம், பிறகு 1948 52 வரை மறுமுறையும் அந்த இந்தி கொண்டு வரக்கூடிய முயற்சியை இங்கு மேற்கொண்ட பொழுது அதற்கு எதிரான மிகப்பெரிய போராட்டத்தை இங்கு நடத்த வேண்டிய கட்டாயம் வந்தது. அதையும் பெரியார் நடத்தினார். பிறகு இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் 67 ஆட்சிக்கு வந்த பிறகு 64-65 வாக்கிலே மாணவர்கள் மிகப்பெரிய இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை இங்கே நிகழ்த்தி காட்டினார்கள். அந்த 65 நூற்றுக்கணக்கான மாணவர்கள் படுகாயப்பட்டார்கள், இறந்து போனார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவ்வளவு மாணவர்களும், நானெல்லாம் அப்பொழுது ஒரு 8ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த மாணவன், நானெல்லாம் அந்த போராட்டத்தில் அந்த காலத்தில் கலந்து கொண்டேன். நாங்கள் பள்ளிக்கு போகிற வழியில் ஒரு பேருந்து பஸ் வரும், அதை நிறுத்துவோம். 8ஆவதுல? ஆமாம், அதை நிறுத்தி மேலே பஸ்ஸில் ஏறி எல்லோரையும் உட்கார்ந்திருப்பவர்கள் இந்தி ஒழிக என்று சொல்லுங்கள் என்று சொல்லச் செய்வோம். பஸ்ஸை சுற்றி சாக்பீஸால் இந்தி ஒழிக என்று முழுக்க எழுதிவிட்டு அப்புறம் தான் பஸ்ஸை விடுறது. எந்த வருஷம் சார்? 68-69. ஆனால் அந்த டைமில் பெரியார் 64-65 வாக்கு. அந்த டைமில் பெரியாரே இந்திய எதிர்ப்பு போராட்டங்களுக்கு எதிராக நின்னாரு. இல்லை, அதில் அப்படி ஒரு குற்றச்சாட்டு பெரியார் மீது வைக்கப்படுகிறது. அந்த சமயத்தில் அவர் காமராஜர் அவருடைய சார்பாக, அவங்களுடைய நிகழ்வுகளுக்கு சார்பாக காமராஜர் ஆட்சி வேணுங்கிறதுல இருந்த ஒரு நடவடிக்கையில் இருந்தார். இந்த போராட்டங்கள் காமராஜர் ஆட்சியை அழித்துவிடும், காமராஜர் ஆட்சி தொடர முடியாது என்ற ஒரு பயம் இருந்தது அவருக்கு. அப்போ அந்த மனநிலைமை சார்ந்து அந்த சமயத்தினால இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே பெரியார் முன் நடத்திய அளவிற்கு மிக வேகமாக இல்லாமல் ஒரு அமைதியாக இருந்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். அது அந்த குற்றச்சாட்டு உண்மையா இல்லை, அது எந்த அளவுக்கு அந்த காலத்து சூழலில் அவர் எடுத்துக்கொண்ட அந்த நடவடிக்கைகள், அவருக்கு காமராஜர் ரொம்ப முக்கியம். பக்தவச்சலம் தானே முதல்வர்? இல்லை, காங்கிரஸ் கட்சி தானே. ஆமாம், அதனாலே அந்த காங்கிரஸ் சம்பந்தப்பட்ட, காமராஜர் சம்பந்தப்பட்ட அவருடைய ஆதரவு நிலை அன்றைக்கு அப்படியான ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். நாம் அந்த காலத்து அந்த ஆதாரங்களை எல்லாம் தேடி அதை பற்றி நாம் பேச வேண்டும். ரைட் சார். ஆனால் இந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறது சனாதன எதிர்ப்பாக தான் புரிஞ்சுக்கிறீங்க? இந்தி எதிர்ப்பு. ஆமாம், இந்தி எதிர்ப்பு என்கிறது சமஸ்கிருத எதிர்ப்பு என்பது பார்ப்பன எதிர்ப்பு என்பது சாதி எதிர்ப்பு, வர்ணாசிரம எதிர்ப்பு. அது இந்திங்கிறது வெறும் ஒரு மொழி அல்ல, அது ஒரு சமஸ்கிருத பின்புலத்தில் உருவாகி வந்த ஒரு பார்ப்பனிய, இன்றைக்கு நீங்கள் சொல்கிற இந்துத்துவ பிராமண மதம் என்று சொல்கிற, சங்கராச்சாரியார் உருவாக்கின மதம் என்று சொல்கிற அதனுடைய அடையாளம்தான் அந்த மொழி. அதில் பேசப்படுகிற எல்லா செய்திகளையும் அவர்கள் உள்ளடக்கி அப்படி கொண்டு வருகிறதான் அது. மொழியை வெறுமனே ஒரு மொழி என்று பார்க்கிறது அடிப்படையில் தவறு. அந்த மொழி என்பது யார் பேசுகிறார், அந்த மொழி எந்த நிலத்தில் இருக்கிறது, அந்த நிலம், அந்த மொழியை பேசும் மக்கள், அந்த மொழி, இது எல்லாவற்றிற்கும் சேர்ந்து ஒரே வார்த்தையில் சொல்லப்போனால் மொழி என்று சொல்லலாம். அப்போ அதனால் நீங்கள் மொழி பற்றிய சிக்கல் என்பது அந்த வாழ்கிற மக்களுடைய பண்பாடு பற்றிய சிக்கல், அவருடைய வாழ்நிலை பற்றிய சிக்கல். இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு நீங்கள் மும்பை நகரத்திற்கோ கல்கத்தா நகரத்திற்கோ சென்றீர்கள் என்று சொன்னால்
அங்கு இருக்கக்கூடிய அந்த உணவு விடுதிகளில் வேறு இடங்களில் எல்லாம் அங்கு வேலை செய்பவர்கள் உங்களிடம் வந்து இந்தியில் தான் பேசுவார்கள். நீங்கள் மராத்தி மொழி அங்கு செத்து விட்டது, வங்காள மொழி அங்கு செத்து விட்டது. நம்ம ஊர்லேயும் ஹோட்டலில் போய் அப்படி அந்த மாதிரியான அளவுக்கு இப்போ நீங்கள் சொல்கிறது அண்மை காலத்தில் இந்த குறைந்த ஊதியத்திற்கு வடநாட்டு தொழிலாளர்கள் மிக அதிகமாக இன்றைக்கு வந்திருக்கிற பொழுது அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டு தமிழ் பேசுகிறான். அங்கெல்லாம் இருக்கிற நம்ம ஹிந்தி பேசுறது இல்லைன்றீங்க? நாம் சுத்தமாக பேசுறது. அங்கே மராத்தியனும் எல்லாரும் பெங்காலியும் ஹிந்தி பேசுகிறாங்க. இந்தியை ஏற்றுக்கொண்டு விட்டான். அவ்வளோ ஆதிக்கம் அங்கே நடைமுறைக்கு வந்துருச்சு வணிக மொழியாக. மேற்கு வங்க பாஜக தலைவரே அதை எதிர்க்கிறார்ல. எதுக்கு? இப்போ அவர் பேசுகிறாரு, இங்கே வந்து எங்கள் பண்பாடு போச்சு, இங்கே எல்லா பயிலும் ஹிந்தி சினிமா தான் பார்க்குறான், இங்கே வந்து எங்கள் எல்லாம் பார்த்தாலும் ஹிந்தியில் பேசுகிறான், எங்களுடைய ஒரு மிகச்சிறந்த வங்காள மொழியை நாம் இழந்து விட்டோம் என்று அம்போன்னு ரொம்ப கடைசி காலத்தில் கத்துறாரு ஒரு பாஜகக்காரர். ஆமாம். அப்போது இப்போ இந்த இந்தி மொழி சார்ந்த இந்த விஷயங்கள் என்பது எப்படி சனாதனத்தோடு தொடர்புடையது பெரியார் ஆமாம் எதிர்த்தார். அப்போது அதான் இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்பது 1936 to 38, 48 to 52, அதே மாதிரி 64, 65 இப்படி ஒரு நீண்ட நெடிய தொடர் போராட்டமாக சனாதனத்துக்கு எதிரான போராட்டமாக தமிழ் சமூகத்தில் நடைமுறைக்கு வந்து வெற்றி பெற்றிருக்கிறோம். ரைட். ஆமாம். பெரியார் அடுத்த கட்டமாக இந்த சனாதன ஒழிப்பில் பெரியார் வந்து இந்த 52லிருந்து 58 வரை நடத்திய அந்த சனாதன ஒழிப்பு போராட்டங்கள் மிக மிக முக்கியமானவை. 52ல் ராமன் படத்தை எரித்தார். அப்போது அவர் சொன்னார், இந்த ராமாயணம் என்பது திராவிடர்களை தமிழர்களை இழிவாக்க பேசுகிறது. ராவணன் ஒரு திராவிடன், ராமன் ஒரு பார்ப்பனன். அந்த இல்லையே சார், ஆனால் மாற்றில சொல்கிறாங்க. இல்லை, ராவணன் தான் பிராமணன், ராமன் சத்திரியன். தப்பு. ராவணன் சத்திரியனாக இருந்தாலும் ஒரு திராவிட சத்திரியன். அவன் சிவபெருமானை வழிபடுகிறவன், சிவனுக்காகவே தன் உயிரையும் இழக்கக்கூடியவன். பிராமணர் அல்ல, பிராமணன் இல்லை அவன். பிராமணன் சொன்னால் அது தப்பு. அது அவன் வந்து ஒரு சத்திரிய வம்சத்தை சார்ந்த சிவபெருமானை வழிபடுகிற ஒரு மரபை சார்ந்தவன். எந்த பார்ப்பனர்களும் சிவபெருமானை பெரிதாக வழிபட மாட்டார்கள். சிவன் அவங்களுக்கு சாமி கிடையாது. அவங்களுக்கு வந்து திருமால், விஷ்ணு அதுதான் சாமி, ராமன் தான் அவங்களுக்கு சாமி. அதில் விஸ்வநாதர். அப்போ இதெல்லாம் இப்போ உள்ள பதிப்பா, இப்போ உள்ள அரசியல். ஒரு உள்ளார்ந்த வகையில் நீங்கள் தேடி எடுத்து போனீங்கன்னா அந்த பார்ப்பனர்களோடு நெருக்கமான ஒரு மதம், சாமி அப்படின்னு சொன்னால் அதில் ராமன், ராமாயணம், ராமாயணத்தை ராமனை பெரியார் தீவிரமாக எதிர்த்தார். ராமன் படத்தை கொளுத்தினார். அதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அண்ணாவும் திராவிட கழகத்தை சார்ந்தவர்களும் 42, 43ல் கம்பராமாயண எரிப்பு போராட்டம் என்ற உரை தொடங்கினார்கள். கம்பராமாயணத்தை எரித்தார்கள். இதை பார்த்த நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் வேறு பலர் சேர்ந்து இதுக்கு மாற்றாக கம்பன் கழகம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி நடத்தினார்கள். அது இன்றைக்கு வரை நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த 52ல் அது வந்து இந்த ராமாயண எதிர்ப்பு, எரிப்புங்கிற சனாதன எதிர்ப்பு மரபு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பெரியார் சொன்னார் நடவடிக்கை எடுத்துருக்கோம்ல சார். அதெல்லாம் எடுப்பாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க, விடுவாங்க. பெரியார் வந்து சொன்னார், ஒரு முக்கியமான நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, ராமன் தான் தமிழ் சமூகத்தின் மிக முதன்மையான இன விரோதி, அவன் இன துரோகி. ஏன்னு சொன்னால் இந்த வடமொழி கதையான ராமன் கதையை ரொம்ப அழகிய மொழியில், கவிதையில், நம்ம ஊரில் உள்ளவெல்லாம் அந்த கவிதை மொழி இதில் வந்து தங்கள் உயிரை விடுற அளவுக்கு எழுதி அதை மிக விரிவாக தென் சமூகத்தில் தென்னாட்டு மொழிகளிலே அவன் பரப்பி விட்டான், தமிழிலே பரப்பி விட்டான். இன்றைக்கும் யாரும் கம்பராமாயணம் அதனுடைய கவிதை உத்துவம் எவ்வளோ பெருசுன்னு பேசுகிறாங்க இல்லையா. வந்து ஒரு இன துரோகி. அவன் வந்து ஒரு இன துரோகி கம்பர். ஆமாம். ஏன்னா நம்ம இனத்தை சார்ந்தவன், நமக்கு இல்லாத ஒரு ராமனை நம்ம ஆளு மாதிரி நம்ம பயல்களெல்லாம் அதில் கொண்டாடுறதுக்கான அந்த பெரிய வேலையை அவனுடைய எழுத்தின் மூலமாக செய்தவன். அவ்வளோ இலக்கிய நயம் இதான் நான் சொல்கிறேன். இலக்கிய நயம் என்பது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய உணர்ச்சி. கொஞ்சம் படித்தவன், தமிழ் படித்தவன், இந்த மாதிரி படித்தவன், இந்த மேடையில் பேசுகிறவன், கொள்கிறவன், இவனுங்களுக்கு உள்ள ஒரு நல்ல விஷயம். அது கெட்ட விஷயம் நான் சொல்லலை. அந்த நல்ல விஷயத்தின் மூலமாக
ஒரு இனத்தை இழிவுபடுத்துகிற காப்பியத்தை அவன் உருவாக்கியவன். அதனால் அவன் என்ன துரோகின்னு சொன்னார். பெரியார் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க கம்பனை போல ஒரு என்ன துரோகி எவனுமே இல்லைன்னு பேசிகிட்டு இருந்தார். அப்போ அதை எரிக்கிற போராட்டம், அந்த ராமன் படத்தை செருப்பால் அடிக்கிற போராட்டம், எல்லாவற்றையும் 1952 44-45 தொடங்கி 52 வரை தொடர்ந்து நடத்தினார். இதனுடைய உச்சமாக அந்த ஆண்டுகளில் வேறு என்ன நடந்ததுன்னு சொன்னால், ராஜாஜி தமிழ்நாட்டினுடைய ஆட்சி கட்டிலுக்கு வர்றார். அவர் இந்த குலக்கல்வி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாரு. குலக்கல்வின்னா நீங்கள் ஒரு பொற்கொள்ள சமூகத்தை சேர்ந்தவங்களா அல்லது வேறு தொழில் செய்கிறவங்களா, குயவரவா, நீங்கள் காலையில் உங்கள் சாதி தொழிலை செஞ்சுட்டு மத்தியானத்துக்கு மேலே பள்ளிக்கூடத்துக்கு வரணும். அப்போது நீங்கள் உங்கள் சாதி தொழிலை விட்டுறக்கூடாது என்ற அந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் நம்மளுடைய ராஜகோபாலாச்சாரியான ராஜாஜி பெருமான். அந்த சட்டத்தை மிக கடுமையாக, அது ஒரு பெரிய பச்சையான சனாதனம், ஜாதியை அழித்து விட முடியாமல் எந்தெந்த ஜாதியில் எவன் எந்த தொழில் செய்கிறானோ அவன் அந்தந்த தொழிலை செய்யி. ஒரு ஒடுக்கப்பட்ட சாதாரண சாதியில் பிறந்தவன் இன்ஜினியர் ஆயிராத, அவன் டாக்டர் ஆயிராத, நீ நீ அந்த தச்சு தொழிலே செஞ்சுக்கிட்டுரு, வேறு எதுவும் பண்ணாதே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடுமையான குலக்கல்வி திட்ட இதை கொண்டு வந்தார் ராஜாஜி. அதுக்கு பெரியார் கடும். இன்றைக்கு இந்த பாஜக அரசு அதுக்கு வேறு பல பெயர் கொடுத்து அந்த தொழிலை செய்பவர்களுக்கு வங்கி மூலமாக கடன் கொடுக்கிறது. முதன்மை இன்றைக்கி பொற்கொள்ளர் சமூகத்தை சேர்ந்தவர் அந்த வங்கி கடனுக்கு அனுப்பிச்சா அவருக்கு கொடு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்துடுறாங்க. இந்தியில் என்னமோ ஒரு பேர் எனக்கு வாயில் நுழைய மாட்டேங்க. அந்த மாதிரியான ஒரு மோசமான சாதி திட்டத்தை இன்றைக்கு பாஜக கொண்டு வர்றான். இதை அன்னைக்கு 54 ராஜாஜி கொண்டு வந்தார். அதுக்கு எதிரான போராட்டத்தால் நல்ல வேலையாக ராஜாஜியும் அதை கொண்டு வந்த அந்த போராட்டத்தை காமராஜரும் எதிர்த்தார். ஓகே, ஆமாம், பெரியாரும் காமராஜர் 2 பேருமே காங்கிரஸில் இருந்தாலும் காமராஜர் ராஜாஜியோட திட்டத்தை எதிர்த்தார். காமராஜருக்கும் பெரியாருக்கும் அந்த 54 தொடக்கம் 64 வரை ஒரு 10 ஆண்டுகள் ஒரு நெருக்கமான உறவு இருந்தது. அவர் காமராஜரை இவ்வளவு பள்ளிக்கூடங்களை திறப்பதற்கும், தமிழ்நாட்டில் பிள்ளைங்கள்லாம் இவ்வளோ பேர் படிப்பதற்கும் பல்வேறு திட்டங்களை காமராஜர் உருவாக்குகிறார் என்பதனாலேயே பெரியாருக்கு காமராஜர் மீது அளவு கடந்த மரியாதை இருந்தது. வடநாட்டுக்காரர்கள் டெல்லியிலே காமராஜருடைய வீட்டை நெருப்பு வைத்து கொளுத்தினார்கள் அந்த ஆண்டில். அந்த அளவுக்கு இந்தி வெறியர்கள் காமராஜர் மீது அவ்வளோ கோபம் கொண்டிருந்தார்கள். அப்படி காமராஜரை காப்பாற்றினது, காமராஜரை இப்படி கொடுமைப்படுத்துவது எல்லாவற்றிற்கும் மிகப்பெரிய ஆதரவாக பெரியார் செயல்பட்டார் என்பது முக்கியம். அப்படி அந்த குலக்கல்வி திட்டத்தை எதிராக அன்றைக்கு நல்ல வேலையாக காங்கிரஸ் அமைப்பும் பெரியாரும் சேர்ந்ததுனால அதை ஒழிச்சு எடுத்தாங்க. அதுக்கு காமராஜருக்கு ஒரு பக்கபலமாக இருந்தார், முழு பக்கபலமாக இருந்தார். ரைட். அதுக்கு அடுத்த கட்டத்தில் இந்த 54 நடந்ததில் 56 பார்த்திங்கன்னா இந்த இந்திய அரசியல் சட்டத்தை பற்றி அவர் விரிவாக ஆய்வு செய்து அவர் கண்டுபிடித்தார். என்னன்னா, இந்திய அரசியல் சட்டம்தான் சாதிக்கு அடிப்படையாக இருக்குது, சனாதனத்துக்கு அடிப்படையாக இருக்குது. சாதி கூடாது, சனாதனம் கூடாது என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லவில்லை. எனவே இந்த இந்தியாவினுடைய ஒரு உருவகமாக இருக்கிற காந்தி படத்தை எரித்தார். காந்தி இந்தியாவினுடைய இந்த சட்டம் பற்றியும் இந்த சாதி பற்றியும் அவர் ஆதரவுகோட நிலையில் தான் இருந்தார். காந்தி என்றைக்குமே அவர் 48 இல்லை, 48 அவர் இறந்தாலும் கூட அவர் காந்தி நாடு, காந்தியினுடைய பேசுகிறங்கிற ஒரு பேச்சு இருக்கிற கட்டத்தில் காந்தி ஒரு சனாதனியாக இருந்தார். காந்தி வர்ணாசிரமத்தை ஆதரித்தார். அப்போது அந்த வர்ணாசிரம சாதி விஷயங்கள் தான் உங்கள் அரசியல் சட்டமாக இருக்கிறது. எனவே நான் இந்திய வரைபடத்தை தமிழ்நாடு போக எஞ்சியவற்றை கொளுத்துவேன் என்று கொளுத்தினார். இது 57 நடந்தது. இதில் என்ன பெரிய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம்னா, அது இன்றைக்கு உங்களை போன்ற இளைஞர்களுக்கு வெளியே இருக்கிற யாருக்கும் பெருசாக தெரிவதில்லை. அதில் ஒரு 10,000 பேருக்கு மேல் அந்த சட்ட எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். 3000 பேருக்கு மேல் சிறைப்படுத்தப்பட்டார்கள். அந்த 3000 பேரில் 6 மாதத்திலிருந்து தொடங்கி 3 வருஷம் வரை சிறையில் இருந்தார்கள். அதில் ஒரு 18 பேர் சிறையிலேயே இறந்து போனார்கள். அந்த போராட்டம் பெரியார் நடத்திய மிக முக்கியமான சனாதன ஒழிப்பு போராட்டம் என்று சொல்லுவேன்.
சாதி ஒழிப்பு போராட்டம் என்று இந்த சொல்லுவோம். வைக்கம் சார் அது வந்து 1924 அந்த வைக்கம் பகுதியில் அந்த ஒடுக்கப்பட்ட சாதியை சார்ந்தவர்கள் அந்த தெருவிலோ அந்த கோயில் இருக்கிற பக்கமே போகக்கூடாது என்ற ஒரு சட்டத்தை அன்றைக்கிருந்த அந்த பார்ப்பனிய சனாதனிகள் உருவாக்கினார்கள். அதற்கு எதிரான போராட்டத்தை அங்கு சென்று நடத்தினார் பெரியார். அங்க போய் பெரியார் நடத்தினார். வைக்கம் போய் காங்கிரஸ் தலைவரா போய் நடத்துறாரு. காங்கிரஸ் கட்சி தலைவராக சுயமரியாதை இயக்கம் திராவிட இயக்கம் தொடங்கின பிறகு ஒரு கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தல, ஒரு ஆலயனோ 1968 கருவறை நுழைவு போராட்டம் என்ற ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஆரம்பித்தார். ஏனென்றால் கருவறையில் சமஸ்கிருதம் மட்டும்தான் இருக்கிறது, தமிழ் ஆமாம் தமிழ் இல்லை. அங்கு பார்ப்பனர்கள் மட்டும்தான் அந்த அர்ச்சகர்களாக இருக்கிறார்கள். எனவே அனைவரும் அர்ச்சகராக வேண்டும், சாதி ஒழிய வேண்டும், கருவறையில் கடவுளுக்கு தமிழிலும் பேச வேண்டும் என்ற மிகப்பெரிய போராட்டத்தை 68 நடத்தினார். தமிழ்நாட்டில் ஒன்றும் ஆலய நுழைவு போராட்டம் நடத்தாமலாம் இல்லை, கருவறை நுழைவு போராட்டமே நடத்தி முடித்தார். எங்க ஏதாவது ஸ்பெசிஃபிக் கருவறை போராட்டம் வந்து அன்றைக்கு கும்பகோணத்தில் தொடங்கி திருச்சி வரை இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலே அவர் தீவிரமாக நடத்தினார். ஓகே, அதில் அவருக்கு வந்து 2 ஆண்டுகளுக்கு மேலே சிறை தண்டனை கொடுத்தாங்க பெரியாருக்கு. ஆமாம், அந்த அரசியல் சட்ட எரிப்பு போராட்டத்திலே அவரை பெல்லாரி சிறையில் கொண்டு போய் 3 வருஷம் வச்சுருந்தாங்க. கர்நாடகா ஆமாம், அந்த அன்றைக்கி அது ஆந்திர பகுதியில். அதனால் இப்படி வந்து அவர் 1919 தொடங்கி 73 இறந்து போகிற காலம் வரை அவர் இந்த சனாதனம் என்னென்ன வகையிலெல்லாம் செயல்படுகிறதோ அந்த எல்லா சனாதன மரபுகளை எல்லாவற்றையும் எதிர்த்து அவர் அப்பப்போ தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தினார். கடைசியாக 1973 அவர் டிசம்பரில் இறக்கிறார். ஆனால் ஒரு 4 மாதத்திற்கு முன்பாக ஒரு தமிழர்களின் சமுதாய இழிவு போர் ஒழிப்பு மாநாடு என்று ஒன்றை நடத்துகிறார். அதில் இந்த தமிழர்களுடைய சாதி ஒழியவில்லை, இந்த தமிழர்கள் சாதி ரீதியாகவே பேசப்படுகிறார்கள், எனவே அந்த சாதியை ஒழிக்க வேண்டும், அதற்கான போராட்டத்தை என்னுடைய வாழ்நாளில் செய்தே முடிப்பேன் என்று ஆரம்பித்தார். அந்த சமயத்தில் எல்லாம் ஒரு 50களின் மத்தியிலிருந்து தொடங்கிய இந்த 73 ஆண்டுகள் வரை அவர் தன்னுடைய மூத்திரப்பையை கையில் பிடித்து கொண்டே பயணம் செய்தவர். அவர் அளவுக்கு தமிழ்நாட்டில் பயணம் செய்தவர்கள், கூட்டம் நடத்தியவர்கள், பரப்புரை செய்தவர்கள் வேறு எவரும் கிடையாது. இதையெல்லாம் நாம் எப்படி புரிந்து கொள்வது? இதெல்லாம் எதற்காக இன்றைக்கு ஏன் இந்த நிறைய இளைஞர்கள் மத்தியிலே பெரியார் மிகப்பெரிய ஒரு மரியாதைக்குரிய மனிதராக இருக்கிறார் என்பது அதனுடைய விளைவுதான். இப்போது பெரியாருங்கிற ஒரு சனாதன ஒழிப்பு போராளி, நான் சொன்னது மாதிரி 1922 இந்த இந்து சமய அறநிலை சட்டத்தை கொண்டு வந்து கோயில்களின் அதிகாரம் சனாதன பார்ப்பனர்களிடம் இருப்பதற்கு ஒரு முடிவு கட்டினார். 1924 தொடக்கம் 28 வரை எல்லா சாதியை பிரிவினரை சேர்ந்தவர்களும் எல்லா விதமான பணிகளிலும் இடம்பெற வேண்டும், அதற்கான ஒரு வகுப்புரிமை போரை உருவாக்கி அந்த வகுப்புரிமை போரத்தை சட்டமாக்கி 1928 தமிழகத்தில் இன்றைக்கு ஒரு சமூக நீதி சமூகமாக இது வாழ்கிறது என்பதை உருவாக்கி காட்டினார். அந்த சமயத்தில் பெரியாருக்கு மிகப்பெரிய ஆதரவு சக்தியாக வஉசி இருந்தார் என்பது முக்கியம். இந்த வகுப்புரிமையை பற்றி மிக மிக ஆதரவு குரலோடு பெரியாரோடு உறவு கொண்டு பேசியவர் வஉசி என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு 30களில் இந்த கல்வி திட்டத்தில், நடைமுறையில், நிர்வாகத்தில் இந்துஸ்தானி எனும் இந்தி கொண்டு வருகிற அந்த முயற்சியை அவர் மேற்கொண்டு தமிழ் மொழியை ஒழிப்பதற்கான, தமிழ் பண்பாட்டில் ஒரு நமக்கே தேவையில்லாத ஒரு சனாதன மரபை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான சமஸ்கிருத, இந்துஸ்தானி, இந்தி விஷயங்களுக்குள்ளே கொண்டு வருகிற பொழுது அந்த இந்தியாவை இந்துஸ்தான் ஆக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்த பொழுது அதற்கு பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி அந்த சனாதன போர் தான் இந்தி எதிர்ப்பு போராக அது 36, 38 பிறகு 48 பிறகு 64, 65 தமிழ் சமூகத்தில் நடந்து இன்றைக்கு அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் தொடங்கிவிட்டது. இன்றைக்கு எல்லா ஊர்களிலும் அந்த ரயில்வே நிலையங்களிலே இந்தி எழுத்துக்களை அழிக்க தொடங்கிவிட்டார்கள். பல்வேறு நடுவண் அரசு அலுவலகத்தின் முன்பே கோஷம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த கணத்தில் பல இடங்களிலும்.
இந்த சனாதனத்துக்கு எதிரான போராட்டத்தை அவர் அந்த 2வது கட்டத்தில் நடத்தினார். 54 to 58 காலங்களில், அதாவது குலக்கல்வி திட்டம் என்ற சனாதனத்துக்கு எதிரான போராட்டமும், இந்திய அரசியல் சட்டம் ஜாதியை முதன்மைப்படுத்துகிறது என்பதற்காக அந்த இந்திய அரசியல் சட்டத்தை எரித்த போராட்டம், இந்திய வரைபடத்தை தமிழ்நாடு நீங்களாக எரித்த போராட்டம், இப்படி பல்வேறு சனாதனத்துக்கு எதிரான பெரும் போராட்டங்களை நடத்தி பெரிய ஒரு விழிப்புணர்வையும், இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெரியார் பேசப்படுகிறார், மதிக்கப்படுகிறார் என்பதென்று சொன்னால் இந்த சனாதனத்துக்கு எதிராக அவர் நடத்திய போராட்டம்தான். அதனுடைய அடுத்த கட்டமாக இந்த கருவறை நுழைவு போராட்டம், சாதி ஒழிப்பு போராட்டம், இவற்றையெல்லாம் அவர் தொடர்ச்சியாக தன்னுடைய வாழ்க்கை என்பது சமூகத்தில் இருக்கக்கூடிய இழிவை நீக்கி எல்லோரும் சுயமரியாதை உடையவனாக வாழ வேண்டும் என்ற கோட்பாட்டை, சமதர்ம கோட்பாட்டை தன் வாழ்நாள் முழுவதும் பரப்புரை செய்தவர் பெரியார். இப்படியான பரப்புரை செய்தவர்கள் உலகத்தில், இந்தியாவில் கொஞ்சம் அம்பேத்கரை சொல்ல முடியும், பூலேயை சொல்ல முடியும். இந்த அம்பேத்கர் பேசிய மரபில், அம்பேத்கர் பேசிய பல்வேறு விதமான விஷயங்களோடு பெரியார் நிறைய உடன்பட்டார், அவரோடு இணைந்து செயல்பட்டார், அவரை தன்னுடைய அரிய நண்பராக பாராட்டினார். எனவே இந்திய சமூகத்தில் 2 மிகப்பெரிய முக்கியமான மனிதர்கள் என்று சொன்னால் அது ஒன்று அம்பேத்கர், இன்னொருவர் பெரியார். பெரியார் தான் இந்த இன்றைக்கு பேசக்கூடிய இந்துத்துவ, பார்ப்பனிய, பிராமண, வைதீக இந்த இந்து மத வடிவங்கள் எல்லாவற்றிற்கும் எதிராக போராடிய ஒரு மிகப்பெரிய சனாதன போராளி. நன்றி, வணக்கம். Holidays-nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs.